ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மில்லட் ரைஸ் பார்க்கலாமா ரெசிபி. இது நான் இங்கே வரகு அரிசி வச்சுட்டுருக்கேன், கருப்பு உளுந்து வச்சுருக்கேன். இது ரெண்டு தான் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதில் ஒன்றும் வெஜிடபிள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படியே இதெல்லாம் சேர்த்துட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இது ரொம்ப ஹெல்தி ரெசிபி. இது என்ன மெஷர்மெண்ட் என்ன கேட்டீங்கன்னா, இது ஒன்று எடுத்துட்டோம்னாக்க மில்லெட்டு ஒன்றுனா அரை உளுந்து. அதுதான். இப்போ இந்த உளுந்தை என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் வறுத்துன்ற போகிறோம், வாசனை வர வரைக்கும். இதை போட்டுவிட்டேன். இந்த மில்லெட்டு மட்டும் ஒரு 4-5 ஹவர்ஸ் தானும் நீங்கள் சோக் பண்ணி வச்சுருக்கணும், அப்போ தான் அது நல்லது. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டு போயிடுச்சு, செவந்து போக ஆரம்பிச்சுட்டு எடுத்துக்கணும். நான் இங்கே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கடுகு, வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, மிளகு, கொஞ்சமாக மிளகை அப்படியே க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். பெருங்காயம், ஒரே ஒரு மிளகா வத்தல், இதெல்லாம் ஊற்றணும். உங்களோட மெஷர்மெண்ட் அதான் மில்லட்டும் உளுந்தும் சேர்த்து எவ்வளவோ அதுக்கு டபுளாக நீங்கள் ஜலம் விட்டால் அது சரியாக இருக்கும். உப்பு போட்டுக்கலாம். திருவின தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் இங்கே இந்த வரகரிசியை நல்லா களைஞ்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதே போல் இந்த உளுந்தையும் வறுத்ததையும் நான் ஒரு வருஷம் களைஞ்சி விட்டேன். இதை குக்கரில் டைரெக்டாகவும் வைக்கலாம். நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் வச்சு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு ஒரு 2 விசிலுக்கு வைக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ குக்கர் திறந்துட்டேன். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது இந்த ரைஸு. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாளானும் கண்டிப்பாக இதை சாப்பிடணும். இந்த உளுந்துலாம் நம்ம கருப்பு உளுந்தெல்லாம் நம்மளோட அன்றாட இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம், கொஞ்சமாக தேங்காய், சாப்பிடும்போது தேங்காயும் கொஞ்சம் இப்படி போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பக்கமாக நெய். டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்து சாதம் இஸ் ரெடி. எல்லோரும் சாப்பிடுங்க. போன்ஸ்கெல்லாம் ரொம்ப நல்லது. டயட்டும் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம், வெயிட்டும் குறையும்னு சொல்கிறாங்க.